ஹலோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரில்லு சிக்கனை வச்சு கிரில் பண்ண போகிறோம் காய்ஸ். சண்டே ஸ்பெஷலாக அது எப்படி எப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதான் வீடியோவே ஸ்பெஷல் வீடியோ பார்த்தீங்கன்னா யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா மட்டி புண்டை, இன்னொரு புண்டை வந்து வீட்டில் இருக்குது காய்ஸ். அது வந்தவனையும் பார்க்கலாம். அதெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சிக்கன் எடுத்துன்னு வாஷ் பண்ணலாம் போயிட்டுக்கிறோம். ஃபோன் அங்கேயே இருக்கட்டும் ப்ரோ. வாங்க ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ. நிறைய வாஷ் பண்ணுங்க, இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் ப்ரோ. நிறைய வாஷ் பண்ண போகிறோம்னா கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. முழு கோழியே வாங்கிட்டு வந்துட்டோம். வேறு லெவலில் அப்படி காலை கலப்பிக்கின்னு இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தலைவனை கோவிந்தனை குளிப்பாட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் போட்டு எண்ணெய் வச்சு சீக்கா போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மந்திரவாதி தலைவனை இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். போடுறா ஓம் க்ரீம் க்ரீம் ரூம் ஹலோ இல்லையா தோத்துற வாட சாப்பிடும் போது எதுவும் ஆகக்கூடாது. கையில தானே நீ கொட்டுற. அவன் எங்கன்னா ஒழுங்கா காட்டுறான் காய்ஸ். இவனுக்கு மஞ்சள் தூளே போட தெரியல. அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை காய்ஸ். உங்களுக்கு தான் போடுறா வயிற்றுள்ள போடுறா. அந்த காஞ்சனா நீங்கள் படத்தில் தானே ரொம்ப போடாத, ஸ்மெல் வரும். நான் வந்து நேர்லேயே காமிக்கிறேன். டீச்சரை வண்டி தான் ஒரேடியா உரக்காத்த போடல வர்றாடா. அது ரெட் கலர்ல வரும்டா. ரெட் கலர் சைடு இது வர வின்சூர்ல அந்த டோல என்னடா அதெல்லாம் பிரஸ்ட் கலர்லாம். गाइस இது எப்படி இருக்குது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கோழி மாதிரியே இல்ல ஆனா பாருங்க गाइस. தலைவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஹாய் காமிக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் ஹாய் காமிச்சிட்டு போங்க. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? பொணந்துக்கும் கையை வெட்டி போட்டு தாய் கட்ட சொல்லுங்க நாய். गाइस என் பட்டாசு கூட நான் இப்படி தேய்ச்சி கழுவிட மாட்டேங்க பாருங்க. வெள்ளையா இருந்தவன நம்ம தான் பவுடர் போட்டு இப்போ கலர் ஆக்கிக்கிறான். இன்னும் பவுடர் போட்டு சிவப்பு ஆகிடும். பிளட் பாட்டு ஃபோன் பண்ண ரிட்டர்ன் ஃபோன் பண்ணவே இல்லை. அவன் தெரிஞ்சுதான் எடுக்கல. வண்டியில் மாற்றின்னு இருக்கானோ. வஞ்சிட்டு மூவ் வேலை எடுங்க. வஞ்சிது அவ்வளோதான். வஞ்சி மூவ் இல்லை. பாக்கெட்டில் ஏதோ பாத்திரங்கள் மேய்க்கிறது முதுகுலாம் தேய்ச்சி தலை தண்ணி பண்ண போகிறேன். இன்னைக்கு ஒரு புடி ஆல்ரெடி கழுத்துக்கிட்டலாம் செத்து மாட்டி நடுகிறாரு. நம்ம தலைவனை தானே தலைவன் எப்படி இது காய்ஸ். அப்படியே தலைவனை அப்படியே தூக்கி வலிச்சு அப்படியே தூக்கி போட்டு தாழ்த்து ராயா ராயா. இப்போ அந்த போதுக்கு தனியாக போடணுமா? இது பண்ணுவாங்க நீ அப்படியே வச்சுக்கான பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்க. கோவிந்த மஜாவாக ரெடி ஆகிட்டான். அப்படியே தூக்கி ஃபயரில் இறக்க வேண்டியது தான். அப்படியே இறக்கிட்டு உங்களுக்கு வேறு லெவலில் காமிக்கிறேங்க சாப்பிடும் போது. இதோட வீடியோ ஆஃப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். பை காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தனை இறக்க போகிறாங்க ராடில். எங்கே வந்து டஸ்ட்டுன்னு தான் தெரியல. டஸ்ட்டில் அது கரம் மசாலா கொட்டினியா தலை. கீழே போடுறா பஸ்ஸு பிடிச்சா மாதிரியே கீழே வச்சு நீ ஓடு கரெக்டா. டில்லியோட முகத்தை சந்தோஷத்தில் பார்க்குறேன். இவனுக்கு சரியில்லை தள்ளா. உன் முகத்தில் இருக்குதுல்ல அவ்வளோதானே சவுண்ட் விட்டா பார்த்தியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பி போட்டு கோவிந்தனை வெறித்தனமாக கட்டுறோம்.
திரும்பிச்சு கம்பியில். நீங்கள் எவ்வளோக்கு ஸ்ட்ராங்காக காட்டுறீங்களோ அவளுக்கு சுற்றும் போது கோவிந்தன் நிற்பான். இல்லைன்னா நீங்கள் சுத்த ராடு மட்டும் தான் சுத்தம். ஏய் புட்றா, இந்த சைடு ஒரு கை வை, இந்த சைடு ஒரு கை பிடி இருக்கா அதுக்குன்னு விடு. காய்ஸ் தலைவனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெருப்பில் இறக்க வேண்டியதுதான். வேற லெவலில் இருக்குது பாருங்க காய்ஸ். இன்னைக்கு ஒரு புடி அதில் இருக்கிறதே ஒரு பிடி தான். அவ்வளோதான் சுத்தனா பக்கவா நிற்கும். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ உடம்பே ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் அதுக்கு 400 ரூபா கொடுத்து கடையிலே வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படிலாம் பண்ணால். நான் ஒன்று வேலை எல்லாம் வீட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம் பசங்க கூட. ஆனால் என்ஜாய்லாம் இல்லை, அதோட அப்படியே சண்டை போட்டு வத்தி பேட்டி கூட ஏதோ தீஞ்சு போனதாக எடுத்தாந்துக்கிறானுங்க. என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டிங்க நல்லா வேகணும்னு சொல்லுவாங்க. ஆமாம் செப்பல்லாம் போட்டுக்கின்னு வாஸ்துலாம் மாஸ்டர் இப்படி தான் செப்பல் போடுவார். செப்பல் கட்டுறான். வர சிக்கன் நல்லாவே வேகக்கூடாது. ஜீபும்பா கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பே பத்த மாட்டேங்குது. என் காலு ஃபுல் பவர் போட்டு விசிறு. யார் வீட்டிலலாம் அடுப்பேரியில் கால் பண்ணேன்னா இவன் வந்து எரி வச்சு கொடுத்துட்டு போவான் காய்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி நெருப்பு பாருங்க, ஃபயர் எப்படி வேறு லெவலில் எரியுது பாருங்க காய்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா என் காலில் அடுப்பு மாஸ்டர் வேலை பார்க்குறாப்புல. ஹாய் காமி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிந்தனை வந்து உள்ளே இறக்க போகிறான். அதுதானே நாங்களும் இறக்குறோம் உள்ள. ஈராடி ஒரு வாட்டி லாஸ்ட்டாக விசிறிக்கலாம்டா. ஊற்றினா போக காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து வெறித்தனமாக எரியுது. அப்படியே கோழி சூத்துலேருந்து சொட்டுது. நான் சொட்டுதுன்னு தான் எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏதோ மஞ்சள் கலரில் சொட்டுது. லைட்டாக இந்த பக்கம் தள்ளுறா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து டயர்ட் ஆகிட்டு போயிட்டாங்க. 4 ஹவராக வேவுது. காய்ஸ் ஹலோ ஃப்ரை. இந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம இவர் ரிவ்யூ கேட்கலாம். சொல்லுங்கள். சுத்தமாக எனர்ஜி லாஸ் காய். வறுவை வெட்டுறதுன்னா கோழி சுற்றுறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டார். உங்களோட ரிவ்யூ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை காய்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப டயர்டில் வர்றாங்க. இப்போல்லாம் செய்யாதீங்க காய்ஸ், அது செட் ஆகாது நம்மளாம். அது ஒரு நிறைய பேர் இருந்தால் தெரியாது. நாங்கள் ஒரு 3 பேர் 4 பேர் செய்யறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டயர்டாகிடுச்சு பாடி. பாருங்கள் நீங்கள் வேணா காய். சுத்தம் முறாங்கலாம் சரியாக வர்றா. இட்டிக்கோப்பல வைக்கணுமா காய். சமாதி கட்டியாச்சு காய். முடிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது. இது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ண நல்லா இருக்குமான்னு தெரியல. திருச்சி அது இல்லைல்ல. டன் டன் டா 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 டா. எறும்பு 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 என்னடி பண்ணு தாமரை மைஞ்சிட்டே வராடா வர்றதுல காய். நல்லா எல்லாத்தையும் இவ்வளோ வெறிக்க துட்டானே காய். உயிரோட இருந்தால் நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். விரதம் இன்னைக்கு ஒரு புடி. அந்த புடி மட்டும் தான் பிடிக்க முடியும், வேறு எதுவுமே வர முடியாது. எப்படி இது பாருங்க காய், வேற லெவலில். கோவிந்தா வந்து 2ஆ பொழுதுக்கிறான். அந்த அளவு வெந்துக்கிறான். அவன் கொஞ்சம் ரெடி. ஹலோ காய். இது வரைக்கும் யாரும் சிக்கனுக்கு சேவ் பண்ணி பார்த்து பண்ணிக்கிறாரு பாருங்க. ஃபஸ்ட்டு
அதெல்லாம் எப்படி இது இந்த எக்ஸ்பீரியன்ஸு? புது விதமாக தான் இருக்குது. சேஃப்டி முக்கியம், இல்லைன்னா இப்படி தான் புட்டுன்னு போகுது.